வா அண்ணாத்த வா. தங்கச்சியை நாய் கடிச்சிட்டு அண்ணாத்த. துல்கான அழுதுகிட்டு இருந்தா. தங்கச்சியை நாய் கடிச்சிட்டு அண்ணாத்த. நாங்கள் வைத்தியர்கிட்ட போனோம். தங்கச்சியை நாய் கடிச்சிட்டு அண்ணாத்த. வைத்தியர் நாயை கொண்டு வர சொன்னா. அது வெறி பிடிச்ச நாயா இல்லாட்டி வெறி பிடிக்காத நாயா, பித்தம் பிடிச்ச நாயா இல்லாட்டி பித்தம் பிடிக்காத நாயா, நான் பார்க்க வேண்டாமாண்டு வைத்தியர் சொன்னான். தங்கச்சியை நாய் கடிச்சிட்டு நானும் துல்கானாவும் வண்டியை எடுத்துக்கொண்டு மார்க்கெட்டு ஃபுல்லாக நாங்கள் சுற்றினோம். தங்கச்சியை நாய் கடிச்சிட்டு அண்ணாத்த. தங்கச்சி கிட்ட போய் கேட்டேன், தங்கச்சி உன்னை எந்த நாய் கடிச்சுது, என்ன விளையாடுறியா, கடிக்கும் போது நாய் மூஞ்ச பார்க்கவா முடியும், அது நாய் தப்பா, தங்கச்சியை நாய் கடிச்சிட்டுப்பா, அது எந்த நாயின் தானும் முகத்தையும் நானும் துல்கானமும் மார்க்கெட் ஃபுல்லா சுத்தி வந்தோம். பாதி வழியிலேயே துல்கானா மூட் அவுட் ஆயிட்டுன்னு என்று அவனது மனைவியை பார்க்க போயிட்டான். மார்கழி மாசம் எல்லா நாயும் கூட்டமாக இருக்கு. தங்கச்சியை நாயை கடிச்சிட்டு ஒரு நாய் என்னையே பார்த்து கொண்டு இருந்தது. அந்த நாய் தங்கச்சியை கடிச்சிட்டுன்னு ஒரே அமுக்கணும். ஆனால் அந்த நாய் என் காலில் கடிச்சு வச்சுட்டு என் தங்கச்சியை நாய் கடிச்சிட்டுப்பா. என்னடா அண்ணாத்தான் போயிட்டானா, தங்கச்சியை நாய் கடிச்சிட்டுப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மாட்டீங்க.